Hello everyone, welcome to our grammar class. Now we are going to see class 6, lesson 12, transitive and intransitive verbs. Transitive verbs and intransitive verb. First of all, we see transitive verbs. Transitive verb means ஒரு sentence இருக்குன்னா அந்த sentenceல இருக்கிற verbக்கு what இல்ல who அப்படின்ற questionக்கு answer இருக்கணும். ஓகேவா? அப்படி அந்த questionக்கு answer இருக்கு அந்த verbக்கானது அப்படின்னா அதுதான் transitive verbன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அது intransitive verb. ஓகே, அண்ட் transitive verb இருக்கிற சென்டென்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியும்னா passive வாய்ஸ்ல சேஞ்ச் பண்ணி எழுத முடியும். ஓகேவா? அண்ட் see the exercise. See the first exercise. Point out the transitive verbs and their objects in the following sentences where the verb is intransitive. Simply mention the intransitive verb. என்ன சொல்லியிருக்காங்க? Point out the transitive verb and intransitive verb. Transitive verb, intransitive verb யும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. If suppose transitive verb இருந்ததுன்னா அதுக்கான object எழுதணும். ஓகேவா? Object means what, who. அதுக்கான answer கொடுக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் ஆப்ஜெக்ட் எதுக்கு வரும்? டிரான்சிட்டிவ் வெர்புக்கு தான் வரும். ரைட்டா? அண்ட் see the first one. She rang the bell. Here அவ வந்து பெல் அடிச்சான்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப rangனா அடிக்கிறதா? சோ என்ன அடிச்சா? What did she rang? அப்படின்னு ஒரு क्वेश्चनக்கு ஆன்சர் இங்க இருக்கு. The bell ன்னு. Okay? So rang is the transitive verb and object வந்து the bell. ஓகேவா? And second one, 12 children raised their hands. இங்க யார் வந்துட்டு அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்க முடியாது. because raise their hands வந்துட்டு பக்கத்துல தான் இருக்கு. so what, who அப்படின்ற क्वेश्चनக்கு இங்க வந்து என்ன வரல? ஆன்சர் இல்ல. ஓகேவா? so here raised is the intransitive verb. Then third one, how many guests are coming tonight? இன்னைக்கு எத்தனை கெஸ்ட் வந்து வராங்கன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ யார் வராங்க அதுக்கான ஆன்சர் இங்க இருந்திருந்தா கம்மிங்ன்றது transitive verb இருந்திருக்கும். பட் tonight என்னைக்கு வராங்க? whenக்கான ஆன்சர் தான் இருக்கு tonightனு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இது intransitive verb. The next one, the door opened suddenly. Okay, here open suddenly. open ன்றது verb. எப்படி ஓபன் ஆனது? அதுதான் சடனா ஓபன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. so howன்றதுக்கு தான் இங்க ஆன்சர் இருக்கு. whatக்கு whoக்கு ஆன்சர் இல்ல. ஓகேவா? so opened intransitive verb. Then fifth one, he goes to school by bus. he goes is a verb here. goes அவன் எப்படி போறான்? பஸ்ல போறான் தான் சொல்றாங்க. ஓகேவா? யார் போறதுன்னு கேட்கல. what இல்ல who ரெண்டுத்துக்கான ஆன்சரும் இல்ல. so goes is a intransitive verb. Then sixth one, they will laugh at us. அவங்க என்ன செஞ்சாங்க? எங்களை பார்த்து சிரிச்சாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? here the verb is laugh. laughனா சிரிக்கிறாங்க. யாரை பார்த்து சிரிக்கிறாங்க? எங்களை பார்த்து. அப்போ whoன்றதுக்கான ஆன்சர் இருக்கு. ஓகேவா? so object வந்து as and laugh வந்து transitive verb. Then seventh one, you should go home now. நீ இப்போ வீட்டுக்கு போகணும். ஓகேவா? சோ எங்க போகணும்? home, வீட்டுக்கு போகணும். இப்போ வேர்ன்றதுக்கு தான் நமக்கு ஆன்சர் இருக்கு. what, whoக்கு ஆன்சர் இல்ல. ஓகேவா? சோ intransitive verb. goன்றது intransitive verb. Then can you lend me your pen please? என்ன கேக்குறாங்க? உன்னோட பென் வந்து எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அப்போ என்ன கொடுக்கலாம்? வாட்ன்றதுக்கு நமக்கு ஆன்சர் இருக்கு pen. ஓகேவா? so lend is the transitive verb and the object வந்து pen. Then ninth one, they danced all night. அவங்க வந்து நைட் ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்க? டான்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? so danced யார் டான்ஸ் பண்ணா அப்படின்ற क्वेश्चनக்கு ஆன்சர் இருக்கா? no. so all night when அப்படின்றதுக்கு ஆன்சர் இருக்கு. so danced வந்து intransitive verb. Then tenth one, the bell rang loudly. Okay, bell வந்துட்டு சத்தமா அடிச்சதுன்னு சொல்றாங்க. யார் அடிச்சா? என்ன அடிச்சாங்க அப்படின்னு क्वेश्चन ஆன்சர் வந்தாதான் நம்ம transitive verbன்னு சொன்னோம். loudly சத்தமா howன்றதுக்கு தான் இங்க என்ன இருக்கு? ஆன்சர் இருக்கு. ஓகேவா? so rang வந்து intransitive verb. The next one, B exercise. In the sentences given below, say whether the italicized
verbs are transitive or intransitive. If the verb is transitive, then mention the object. First exercise மாதிரியே தான்டா, அங்க வந்து நாமளா verb கண்டுபிடிச்சோம். ஓகேவா? அவங்க என்ன பண்ணிட்டாங்க இங்க அதை இடலைஸ் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஓகேவா? சோ அது வந்துட்டு transitive verb இல்ல intransitive verb னு சொல்லணும். Right? I posted the letter on my way to school. Okay, I posted the letter. I posted. என்ன போஸ்ட் பண்ண? letter போஸ்ட் பண்ண. அப்போ வாட்ன்றதுக்கான ஆன்சர் இருக்கு. ஓகேவா? சோ posted அப்படின்றது transitive verb and இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தனா the letter. Then second one, has father woken up. Okay, அவங்க அப்பா வந்துட்டு எழுந்துட்டாங்களான்னு கேக்குறாங்க. Right? So here woken up பண்றது intransitive verb. Right? ஏன்னா woken up அப்புறம் அங்க எதுவுமே இல்ல. They left before the match began. They left. அவங்க வந்து போயிட்டாங்க. எப்போ போயிட்டாங்க? Before the match began. Okay, match ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போயிட்டாங்க. அப்போ இங்க whenன்றதுக்கான ஆன்சர் தான் இருக்கு. Before the match began. ஓகேவா? சோ யார் லெஃப்ட் ஆயிட்டாங்க அப்படின்றது அங்க பக்கத்துல கொடுக்கல. சோ leftன்றது intransitive verb. The mother bought an ice cream for the child. இங்க பாருங்க motherன்றது subject. ஓகேவா? verb boughtன்றது verb. என்ன bought பண்ணிட்டு வந்தாங்க? an ice cream. Right? So boughtன்றது transitive verb. direct object வந்து ice cream. indirect object யாருக்கு வாங்கிட்டு வந்தாங்க? childக்கு. அது indirect object. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சப்ஜெக்ட்ல வந்து சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆப்ஜெக்ட்ன்றது வேற, சப்ஜெக்ட்ன்றது வேற. ஓகேவா? வேர்போட ஆக்ஷனுக்கு டைரக்டா ரிலேட் ஆகி இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்ல இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் நம்ம பிரிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், she received my email yesterday. இங்க பாருங்க sheன்றது சப்ஜெக்ட், ரிசீவ்ன்றது ரிசீவ் ஆகிருக்கு. ஓகேவா? அவங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு. my email yesterday, என்னோட இமெயில் வந்துட்டு yesterday வந்துட்டு அவ என்ன பண்ணா ரிசீவ் பண்ணான்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ ரிசீவ்டுன்றது verb. அந்த verb டைரக்டா ரிலேட் ஆகி இருக்கிற ஆப்ஜெக்ட் என்ன நீங்க பாருங்க, my email. என்ன ரிசீவ் பண்ணா? அவளுடைய இமெயிலை ரிசீவ் பண்ணா. So received is the transitive and the direct object வந்து email. Okay, then sixth one, I ate as quickly as I could. என்னால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் என்ன செஞ்சேன்? சாப்பிட்டேன்னு சொல்றாங்க. ஓகேவா? So I ate, நான் சாப்பிட்டேன். ஏட்டுக்கு பக்கத்துல ஏதாவது இருக்கா? I ate இட்லி அப்படி இருந்ததா இட்லி வந்து ஆப்ஜெக்ட் நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனா I ate as quickly as I could. ஓகேவா? So ஏட்ன்றது intransitive verb. என்ன சாப்பிட்டோன்றது அங்க கொடுக்கல. Then seventh one, we thanked them for their help. நான் வந்து அவங்களுக்கு நன்றி சொன்னேன் அவங்களோட ஹெல்ப்புக்கு. அப்போ here we thank பண்றோம். யாருக்கு தேங்க் பண்ணோம்? யாரோ ஒருத்தருக்கு தேங்க் பண்ணிருக்காங்க. எதுக்காக? அவங்க ஹெல்ப்புக்காக. அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. See here, transitive, thanked transitive. யாருக்கு? them, அவர்களுக்கு. ஓகேவா? Then eighth one, he breathed with great difficulty. Okay, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு விட்டான்னு சொல்றாங்க. ரைட்டா? So he breathed with great difficulty. எப்படி மூச்சு விட்டா? ரொம்ப கஷ்டப்பட்டப்பா. howன்ற क्वेश्चனுக்கு தான் ஆன்சர் இருக்கு. what, who அப்படின்றதுக்கு ஆன்சர் இல்ல. So breathedன்றது intransitive verb. The ninth one, they built a house near the stream. They built, அவங்க கட்டினாங்க. என்ன கட்டினாங்க? house. அப்ப என்ன? whatன்றதுக்கான क्वेश्चனுக்கு ஆன்சர் இருக்கு. ஓகேவா? So builtன்றது transitive verb and object வந்து house. In 10th one, he bribed the agent for a job. இங்க bribe ன்றது லஞ்சம். ஓகேவா? ஒரு ஜாப்காக ஏஜென்ட்க்கு அவங்க என்ன செய்றாங்க? லஞ்சம் கொடுக்கறாங்க. ஓகேவா? So bribeன்றதுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, agent and job. Okay, so bribed is the transitive verb. Then object, எது ஆப்ஜெக்ட்னு பாத்தீங்கன்னா agent, direct object agent. எதுக்காக கொடுத்தாங்க? ஜாப்காக கொடுத்தாங்க. The next exercise, in each of the sentences given below, underline the subjective complement of the verb. என்ன சொல்லிருக்காங்க? verb ஓட subjective complement பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? subjective complement mean subjectக்கு she இருக்கும், அந்த she ஏ again வந்திருக்கும், அதுதான் subjective complement. ஓகேவா? First one, my younger brother resembles our grandmother.
என்னோட சின்ன தம்பி எப்படி இருப்பான், என்னோட ஆயா மாதிரியே இருப்பான், பாட்டி மாதிரியே இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரிசம்பிளன்ஸ்ன்றது இங்க verb. யார மாதிரி? அவர் கிராண்ட் மதர். ஒரு சப்ஜெக்ட் குறிக்குதா? ஸோ அதுதான் இங்க சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட். புரியுதா? எஸ். தென் செகண்ட் ஒன், there were at least 10,000 people. வேர்ன்றது இங்க verb. ஓகேவா? அதோட சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட் என்ன? there, அங்கே. ஓகேவா? there என்றுதான் சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட். the soup tastes strange. ஓகே, இந்த சூப் எப்படி இருந்தது? நல்லாவே இல்லைன்னு சொல்றாங்க. so taste ஓட காம்ப்ளிமெண்ட் என்னன்னு பாருங்க, strange. subjective complement is strange. The next one, why does he look so worried? அவையும் பார்க்கிறதுக்கு ரொம்ப worried-ஆ இருந்தா. அப்ப lookனா பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கான்? worried-ஆ இருக்கான். so worried is the subjective complement. Then fifth one, the renovation of the house cost a fortune. Okay, here renovation அப்படின்றது தான் verb. ஓகேவா? so அதோட subjective complement என்னன்னு பாருங்க, fortune. then sixth one, she sounds totally confused. அவ பேசுறதே எப்படி இருக்கா? ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? so soundsன்றது இங்க verb. அதோட subjective complement confused. yes. then seventh one, sorry da, அதோட finish ஆயிடுச்சு. the next exercise, in the sentences given below identify the object and the objective complement of the verbs. இங்க முன்னாடி என்ன பார்த்தோம்? subject and subjective complement பார்த்தோம். இப்போ object and objective complement பார்க்க போறோம். ஓகேவா? the doctors pronounced him unfit. டாக்டர் வந்து சொல்றாங்க, pronounced இங்க verb. ஓகேவா? him unfit யார சொல்றாங்க? அவனை சொல்றாங்க. அப்ப himன்றதுதான் இங்க object and objectோட complement unfit. அவன் unfit. ஓகேவா? then second one, we unanimously elected her chairperson. ஓகேவா? அப்போ இங்க electedன்றது verb. அதோட object எதுன்னு பாருங்க, her. யாரை? அப்போ herன்றது object. என்னவா பண்ணிருக்காங்க? chairperson-ஆ பண்ணிருக்காங்க. ஓகேவா? so her object, chairperson is objective complement. ஓகேவா? object mean verb-க்கு டைரக்டா ரிலேட் ஆகி இருக்கிற ஒரு ஆக்ஷனை தான் object ன்னு சொல்லுவோம். ஓகேவா? then third one, I reached home and found my dog sick. நான் வீட்டுக்கு போயிட்டு என்னுடைய sick dog நான் என்ன பண்ணேன்? பார்த்த உடம்பு சரியில்லாம இருந்த dog-அ பார்த்தேன். ஓகேவா? so here reached and found are the two verbs. so found எதை பார்த்தேன்? டாகை பார்த்தேன். ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் இந்த டாகுக்கு என்ன ஆகியிருக்கு? சிக். அதுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. ஸோ ஆப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட் வந்து சிக். the next one, they put me in charge of the project. அவங்க என்ன வந்துட்டு ப்ராஜெக்ட்க்கு இன்சார்ஜா போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ புட்ன்றது verb. யார போட்டிருக்காங்க? மீ, என்ன. அப்போ மீன்றது இங்க ஆப்ஜெக்ட். என்னவா போட்டிருக்காங்க? இன்சார்ஜா போட்டிருக்காங்க. so object வந்து இங்க me, objective complement வந்து in charge of the project. then fifth one, she was voted the most talented singer of the year. okay, so most talented singer of the year னு அவளுக்கு என்ன பண்ணிருக்காங்க? vote பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ரைட்டா? so இங்க subject object என்னன்னு பாத்தீங்கன்னா she, objective complement என்ன பாத்தீங்கன்னா the most talented singer of the year. ஓகேவா? so subjectum objectum இங்க same தான். she தான் subjectum, objectum she தான். you are allowed 3 attempts to clear this exam. உனக்கு வந்துட்டு ஒரு 3 attempts கொடுக்கப்படும் இந்த எக்ஸாமை clear பண்றதுக்கு. இதுல இருக்கிற object என்ன பாத்தீங்கன்னா you. ஓகேவா? first and fifth sentence அதே மாதிரி இங்க subjectum you தான், objectum you தான். ஓகே, you and objective complement and objective complement என்ன பாருங்க, 3 attempts to clear this exam. ஏன் இங்க you வந்து object சொல்றேன்னா யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாங்க. ஓகே, அப்ப யார் சொல்றாங்களோ அவங்க தான் சப்ஜெக்டா இருக்க முடியும். ரைட்டா? தென் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? ஆப்ஜெக்ட் வந்து black கலர்லயும் ஆப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட் வந்து ப்ளூ கலர்லயும் கொடுத்துட்டேன். பாருங்க, I am angry because my boss called me lazy.
நான் வந்து ரொம்ப கோபமா இருக்கேன் ஏன்னா என்னோட பாஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க லேசி சோம்பேறின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா சோ மீன்றது ஆப்ஜெக்ட் லேசின்றது ஆப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட் அத நான் முன்னாடி மென்ஷன் பண்ணிருக்கேன் ஆப்ஜெக்ட் வந்து Black கலர்ல இருக்க போகுது ஆப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட் வந்து ப்ளூ கலர்ல இருக்க போகுது ஓகேவா the next one she was very happy because she was made school captain here she ன்றதுதான் ஆப்ஜெக்ட் then school captain என்னவா அவளை வச்சு போஸ்ட் பண்ணிருக்காங்க ஸ்கூல் கேப்டனா ஓகேவா so she is the object and school captain is the objective complement the ninth one they choose the young man as their leader என்ன பண்றாங்க young man தான் அவங்களோட லீடரா சூஸ் பண்றாங்க ஓகேவா choose ஓட டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்ன பாருங்க மேன் என்னவா பண்ணிருக்காங்க லீடரா so manன்றது ஆப்ஜெக்ட் as their leader அப்படின்றது objective complement then 10th one I found this film very interesting நான் வந்துட்டு அந்த ஃபில்மை பார்த்தா அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ஓகேவா அப்போ இங்க ஃபவுண்ட்ன்ற வேர்பா அந்த வேர்ப் என்ன ஃபவுண்ட் பண்ணோம் ஃபில்ம் அந்த ஃபில்ம் எப்படி இருந்தது வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸோ ஃபில்ம் வந்து Black அது வந்து ஆப்ஜெக்ட் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட் then he does not consider them very reliable okay here considerன்றது கன்சிடர் பண்றாங்க ஓகேவா ஒரு விஷயத்துக்காக கன்சிடர் பண்ணாம சொல்றாங்க themன்றது ஆப்ஜெக்ட் then very reliable என்றது objective complement okay right in the next exercise which means next question people gathered in the street called him a hero இந்த ஸ்ட்ரீட்ல அந்த people எல்லாரும் அவனை என்னன்னு சொல்வாங்கன்னா ஹீரோன்னு சொல்லுவாங்க ஓகேவா யார சொல்றாங்க him அவன் ஓகேவா என்னன்னு சொல்றாங்க ஹீரோ அப்போ ஆப்ஜெக்ட் வந்து him objective complement is a hero in 13 they did not want to put her in command அவங்க வந்து என்ன பண்ணல அவளை வந்து கமாண்டா which mean லீடரா இருக்கணும்னு ஆசைப்படல ஓகேவா so her is the object in command என்னவா இருக்க ஆசைப்படல in command ஓகேவா so command is the objective complement then 14th one she was thought unqualified for the post அவ நினைக்கிற அவ வந்துட்டு அந்த போஸ்ட்க்கு unqualified ஓகேவா so here object is she and the objective complement for the post then 15th one the jury pronounced the accused not guilty ஓகேவா jury mean judges ஓகேவா அவங்க என்ன சொல்றாங்கன்னா accused not guilty the accused வந்துட்டு கில்ட்டியா ஃபீல் பண்ணவே இல்லை அவங்க தப்பு பண்ணதுக்கு அவங்க வந்து ஃபீல் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா so here accusedன்றது அதான் person okay so object not guilty ன்றது objective complement I hope you understand what is mean by object and objective complement okay verb எதுன்னு ஒரு சென்டென்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற ஒரு நவுனோ இல்ல ப்ரொனவுனோ தான் ஆப்ஜெக்ட் அது என்னவா இருக்கு அப்படின்றது objective complement right the next one identify the subject verb direct object and indirect object in the each of the sentences given below கீழே கொடுக்கிற எல்லா சென்டென்ஸுமே சப்ஜெக்ட் எது verb எது டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா டைரக்ட் ஆப்ஜெக்ட் மீன் வாட் ஹூ அதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட் இல்லனா ஒரு verb இருக்குன்னா அந்த verbக்கு டைரக்டா ரிலேட் ஆகி இருக்கிற ஆக்ஷனை டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம் ஓகேவா இப்போ கிவ்னா கொடுக்கிறது சம்திங் ஹேஸ் டு பி given ஏதோ ஒன்று கொடுக்கணும் ஸோ அதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட் அதுக்கப்புறமா தான் யாருக்கோ கொடுப்போம் அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் கிளியரா He promised them an outing. Here he is a subject promised verb. Promise பண்றாங்க யாருக்கு promise பண்றாங்க எதுக்கு promise பண்றாங்க yes he promised யாருக்கு them அவங்களுக்கு அப்போ அது indirect object outing என்றது direct object ஓகேவா promiseனால ஏதோ ஒரு விஷயத்துக்காக promise பண்ணுவாங்க அப்ப அதுதான் direct object-ஆ இருக்கும் யாருக்கு பண்றாங்கன்றது indirect object ஓகேவாமா in second one she told her children the happy news என்ன சொல்றாங்க அந்த குழந்தைங்களுக்கு அவங்க வந்துட்டு happy news சந்தோஷமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க ஓகேவா here she is the subject verb வந்து told என்ன சொல்றாங்க நியூஸ் சொல்றாங்க அப்ப அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஓகேவா இங்க do னா டைரக்ட் ஆப்ஜெக்ட் io னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் then third one
தருண் wrote his mother a letter. தருண் வந்துட்டு அவங்க அம்மாக்கு என்ன செய்றான், ஒரு லெட்டர் எழுதுறான். ஓகேவா? சோ சப்ஜெக்ட், தருண் சப்ஜெக்ட், wroteன்றது verb, என்ன எழுதுறான், லெட்டர் எழுதுறான். டைரக்ட் ஆப்ஜெக்ட், யாருக்கு எழுதுறான், அவங்க அம்மாக்கு எழுதுறான். ஓகே, மதர். சோ மதர் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். தென் they showed us their new house. அவங்க வந்து எனக்கு புது வீட காமிச்சாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ சப்ஜெக்ட், தேன்றது சப்ஜெக்ட், showedன்றது verb, என்ன காமிக்காங்க, என்ன ஷோ பண்றாங்க, நியூ ஹவுஸ் ஷோ பண்றாங்க. அப்ப அதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு, us, எங்களுக்கு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, fifth one, he offered his servant a raise in his wages. He is a subject, offered verb, his servant indirect object. ஆஃபர் பண்றாங்க, என்ன ஆஃபர் பண்ணாங்க, raise in his wages, அவ சாலரியில கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றாங்க. அதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்புறமா தான் யாருக்கு, சர்வன்ட்க்கு. ஓகேவா? then lend him some money, அதான் இருக்கிற சென்டென்ஸ். ஓகே, சோ lendன்றது verb, himன்றது indirect object, some moneyன்றது direct object. lendனாலே கொடுக்கிறது, என்ன கொடுக்குறோம், மணி கொடுக்குறோம், அதான் direct object. அப்ப indirect object வந்துட்டு him. அப்போ subject வந்துட்டு you ஆ இருக்கலாம், he ஆ இருக்கலாம், she ஆ இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? then seventh one, the officer asked his men a number of questions. ஆஃபீஸர் வந்துட்டு அவனுக்கு கீழே ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா பொசிஷன்ல, அவங்கள வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஆஃபீஸர் சப்ஜெக்ட், asked verb, a number of questions. askனா கேட்கறது, என்ன கேட்கறாங்க, a number of questions, நிறைய questions. அப்ப அதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாரை கேட்கறாங்க, his men, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ askனாலே அந்த மேனை கேட்கறாங்கன்னு டக்குன்னு வராது. ஓகேவா? askனா கேட்குது, அப்ப என்ன கேட்கறாங்க, யாரை கேட்கறாங்க, அப்படிதான் வரணும். ஓகே, then 8th one, they paid the vendor money. vendorனா ஏதோ சம்திங் விற்கிறவங்க. ஓகேவா? விற்பனையாளர் சொல்லுவாங்க. ஸோ தேன்றது சப்ஜெக்ட், பெய்டு verb, என்ன பே பண்றாங்க, மணி பே பண்றாங்க, டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்புறமா யாருக்கு பே பண்றாங்க, வெண்டர், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். the ninth one, mother bought me a bar of chocolate. அம்மா வந்து எனக்கு என்ன பண்ணிருக்காங்க, சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? here mother subject, bought வாங்கிட்டு வந்தாங்க, verb, என்ன வாங்கிட்டு வந்தாங்க, சாக்லேட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு வாங்கிட்டு வந்தாங்க, எனக்கு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, 10th one, we paid some extra money to the attendant. நாங்க வந்துட்டு அந்த அட்டெண்டன்ட்க்கு நிறைய மணி, எக்ஸ்ட்ரா மணி வந்து பே பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ we subject, paid verb, some extra money, என்ன பேய்னால கொடுக்கிறது, என்ன கொடுக்குறோம், நிறைய மணி கொடுக்குறோம், டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு, அட்டெண்டன்ட், அப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? then 11th one, she has not yet given me an answer. அவ இன்னும் எனக்கு என்ன பண்ணல, ஆன்சர் வந்து கொடுக்கலன்னு சொல்றாங்க. she subject, has not yet given. ஓகேவா? அது வந்து verb, right? then என்ன கொடுக்கல, ஆன்சர் கொடுக்கல, யாருக்கு கொடுக்கல, எனக்கு. subject, verb, indirect object, then direct object. Okay, right, see the next one, they gave the patients hot soup for lunch. அவங்க பேஷண்ட்ஸ்க்கு என்ன கொடுக்குறாங்க, ஹாட் சூப் கொடுக்குறாங்க. ஓகேவா? here they இந்த சப்ஜெக்ட், கேவ்னா கொடுக்குறாங்க. ஓகே, கொடுக்குறாங்கன்னா எடுத்தோடனே யாருக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்க மாட்டோம், என்ன கொடுக்குறாங்கன்னு தான் பார்ப்போம். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட், கேவ்ன்றது verb, and hot soup for lunch, direct object, the patient's indirect object. Okay, then 13th one, we took flowers for our grandparents. நாங்க வந்து என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்றோம், flowers எடுத்துட்டு போறோம்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ we subject, took verb, என்ன எடுத்துட்டு போறோம், flowers எடுத்துட்டு போறோம். அப்போ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு, for our grandparents. yes, subject, verb, direct object, indirect object. sometimes வந்துட்டு direct and indirect object வந்து change ஆகி இருக்கும். ஓகேவா? we took for our grandparents some flowers அப்படினா flowers தான் direct object ஆ இருக்கும், grandparents indirect object தான் இருக்கும் அப்பவுமே. ஓகே, then 14, the shopkeeper charged me 20 rupees more. shopkeeper வந்து என்கிட்ட சார்ஜ் பண்ணாங்க, எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ, 20 rupees more. யார்கிட்ட, என்கிட்ட. அப்போ the shopkeeper subject, charged verb, என்ன சார்ஜ் பண்ணாங்க, 20 rupees more, எக்ஸ்ட்ரா 20 rupees, direct object.
யாருக்கிட்ட என்கிட்ட indirect object okay 15 have you sent her a reply வந்து அவளுக்கு reply send பண்ணியான்னு கேக்குறாங்க here have என்றது interrogative question word okay so you subject send verb என்ன send பண்ணியா reply என்றது direct object யாருக்கு her அவளுக்கு indirect object okay yes ma in this class we learnt about transitive verb and intransitive verb transitive verb mean verb க்கு டைரக்டா ரிலேட் ஆகி இருக்கிற ஆப்ஜெக்ட் இருக்கணும் ஓகேவா what who அதுக்கு ஆன்சர் கொடுக்கிற ஆப்ஜெக்ட் இருந்தா அது transitive verb ரைட்டா then subject னா நவுனா இருக்கலாம் இல்ல pronoun இருக்கலாம் verb னா then verb நமக்கு தெரியும் helping verb main verb எல்லாமே verb தான் ஓகேவா then direct object verb க்கு டைரக்டா ரிலேட் ஆகி இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்துட்டு direct object direct object ல இருந்து ரிலேட் ஆகி இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து indirect object ஓகேவா and thank you so much da next class we'll discuss about the next topic okay thank you